Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம EPass ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸோ அதில் ஏகப்பட்ட டவுட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த டவுட்டை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட ஒரு வீடியோவாக போடுறது பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு அந்த லிங்க் இருக்கு இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குள்ளே போன உடனே நம்ம வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, இப்போ நான் ஒரு கார்பெண்டர், நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயியாக இருக்கேன், அப்போ நான் வந்துட்டு எப்படி EPass எடுக்கிறது அப்படின்னு தான் டவுட் கேட்டாங்க. ஸோ அதுக்கான இது தான் நான் காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்து ஒரு செக்ஷன் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடும்போது அந்த செக்ஷன் வந்து இல்லை ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து செல்ஃப் எம்ப்ளாயிட் ப்ரொஃபஷ்னல் சொல்லிட்டு ஒரு தனியாக செல்ஃபாக வேலை செய்கிறவங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கார்பெண்டர் இல்லாட்டி நீங்கள் உங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான EPass வந்து நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப டவுனாக இருந்தது ஆக்சுவலாக. அதனால் வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ்லாம் லோட் ஆகவே ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து லோட் ஆகிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ரீசன்ஸ் இங்கே ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும் எந்தெந்த எம்ப்ளாயி வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலான்னு. அதர்ஸ் கூட இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு லோட் ஆகிடுச்சு. பாருங்கள், ப்ரைவேட் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங், கார்பெண்டர், ப்ளம்பர்ஸ், மோட்டார், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா உங்கள் ஆப்ஷன் வரலன்னா அதர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு கூட உங்களுக்கான ஐடி ப்ரூஃபு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஆஸ் யூஷுவல் சேம் இது ப்ரொசீஜர் தான். அட்ரெஸ்ஸு, நீங்கள் எந்த வண்டியில் போகிறீங்களோ அந்த வண்டிக்கான வெஹிக்கிள் நம்பர் இதெல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக இதுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா பைக் அண்ட் கார் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. ஏன்னா சுய வேலைக்கு நம்ம ஒருத்தர் தான் போகிறோம் இல்லையா, ஆடடாக இருந்தது. நீங்கள் அது யூஸ் பண்ணி வந்து போய்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்குன்னு தனி ஒரு இது செக்ஷன் வச்சுருந்தாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க நான் மேரேஜ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கான இது வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அது வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் இல்லைனா அப்பப்போ செக் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ட்ரெயினில் எப்படி நான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ நான் வந்துட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னா நான் எப்படி பாஸ் எடுக்கிறது? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லைனா ஒரு டெத் அட்டன் பண்ண போகிறேன், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கான ஃபார்ம் வந்து இது. ஸோ இந்த போர்ட்டலுக்குள்ளே போனீங்கனாலே உங்களோட செக்ஷன் வந்து எதுன்னு பார்த்துட்டு உங்கள் ரீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபார்மை வந்து அப்லோட் பண்ணணும். ஆனால் கரெக்டான ப்ரூஃபை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஏன்னா கரெக்டான ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்பாங்க அந்த ப்ரூஃபை. அப்போ நீங்கள் ஒழுங்கான ப்ரூஃப் கொடுக்கலாம், உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால ப்ரூஃப் வந்து கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ஜென்யூனாக நீங்கள் வந்து போகிறதுக்கு தான் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வெளியில் வந்துட்டிங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் எப்படி போகிறது, நெக்ஸ்ட்டு இந்த ஒரே டிஸ்ட்ரிக்டில் போகும்போது உங்களுக்கு வந்து அதுலேயே பைக்கு, காரு எல்லாமே இருக்குன்றதையும் நான் காமிச்சிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து ட்ராவல் பண்ணோன்னா ட்ரெயின், ஃப்ளைட்டு இருக்குது. ஸோ ட்ரெயின்னா நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் காமிக்கணும், கரெக்டாக ட்ரெயின் சீட் நம்பர் அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ சப்போஸ் வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாடுக்குள்ளே வரீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் தனியாக இருக்குது. அதுக்கும் வந்து வயா ட்ரெயின் அண்ட் ஃப்ளைட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அதே மாதிரி தான் ட்ரெயினோட இது எல்லாமே இருக்குது, சம் ரூல்ஸு. ஆனால் வேறு ஸ்டேட்லேருந்து நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரீங்கன்னா அதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்ன மாதிரி கண்டிஷன்றதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ட்ரெயின் இல்லைன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட் இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ கேரளாலேருந்து தமிழ்நாடு உள்ள வரீங்க, ஆனால் நீங்கள் கேரளா வரதுக்கு முன்னாடி வெளிநாட்டிலேருந்து அப்போ தான் கேரளாக்கே வந்திருந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 7 நாள் கேப்புன்னு வச்சுக்கோங்க. 7 நாள் முன்னாடி தான் நான் வந்து வெளிநாட்டிலேருந்து கேரளா வந்திருக்கேன். இப்போ நான் கேரளாலேருந்து தமிழ்நாடு போகிறேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்
ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது சொல்கிறேன். இப்போ வேறு ஸ்டேட்னால் வேறு ஸ்டேட் எடுத்துக்கோங்க, அதில் அவ்வளோதான். அந்த மாதிரி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன தேர்வு செய்யணும்னா இன்டர்நேஷ்னல் அரைவலில் வந்திருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ அதுக்கான போர்டிங் பாஸ் டிக்கெட்டு, ஃப்ளைட் நம்பர், ஃப்ளைட் நேம் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ட்ரெயினில் வரீங்கன்னா ட்ரெயினோட பாஸ் எல்லாமே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் தான் எல்லாமே ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரூஃப் வந்து வேலிட் ஆகும். அடுத்து நிறைய பேர் கேட்ட டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இண்டிவிஜுவல் பாஸ்க்கு வந்து பைக் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க. பைக் இருக்குது, ஆட்டோ இருக்குது, கார் இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாமே வந்து அப்ளிகபிள் தான். ஸோ அவங்க எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கீழே வேலை பார்த்திங்கன்னா அது தனியாக இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது சுய வேலைன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தனியாகவே, கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன் அவங்கெல்லாம். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேனா அந்த ஆர்கனைசேஷன் ஓனர்ஸ் அதாவது அவங்க தான் வந்து எடுக்கணும். அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு பதிலாக. ஓகேவா? ஸோ அதை தவிர்த்து வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ட்ரெயின்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ ட்ராவல் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் அது மாதிரி ஆஸ் யூஷுவல் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேரேஜ்க்கான இது வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை. ஸோ அது வந்ததுன்னா நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர்